கார்கில் போர் வெற்றியின் 25வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிரதமர் மோடி. நாட்டுக்காக உயிர் நீத்த வீரர்களின் தியாகத்திற்கு தேசம் தலைவணங்குவதாக பேச்சு. டெல்லி சாணக்கியபுரியில் 257 கோடி ரூபாய் மதிப்பில் வைகை தமிழ்நாடு இல்லத்திற்கு அடிக்கல். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தொடர் மழையால் பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆழியார் அணை முழு கொள்ளளவை எட்டியது. 11 மதகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற்றம். கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 78,000 கன அடியாக அதிகரிப்பு. கர்நாடக அணைகளிலிருந்து 1,00,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இன்டர்னல் போல் உதவியுடன் விசாரணை நடப்பதால் புலன் விசாரணைக்கு கூடுதல் அவகாசம் வேண்டும். அரசு தரப்பு கோரிக்கையை ஏற்று விசாரணையை ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உதகை நீதிமன்றம். கேரளா மேற்குவங்க ஆளுநருக்கு எதிராக மாநில அரசுகள் தொடர்ந்த வழக்கு. மத்திய அரசு 3 வாரத்தில் பதில் அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றத்தில் உத்தரவு. தொழில் முதலீடுகளை ஈர்க்க ஆகஸ்ட் 22ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சையையும் பயணத்தின் போது சந்திக்க உள்ளதாக தகவல். திருப்பூரில் உயிர் போகும் தருவாயிலும் பள்ளி குழந்தைகளை காப்பாற்றிய ஓட்டுநரின் குடும்பத்தை நேரில் சந்தித்த அமைச்சர். முதலமைச்சர் உத்தரவின்படி 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. மதுரையில் தனியார் டிராவல்ஸ் ஓட்டுநர் நடத்துனரை கட்டி வைத்து அடித்த விவகாரம். அதிர்ச்சியூட்டும் வீடியோ வெளியான நிலையில் தாக்குதல் நடத்தியவர்களில் 5 பேர் கைது. கடலூரில் கஞ்சா போதையில் பட்டாக்கத்தியுடன் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர் கைது. காவல்துறையினரிடமிருந்து தப்பிக்க முயன்றபோது கீழே விழுந்ததில் எலும்பு முறிவு. மீண்டும் முழு கொள்ளளவை எட்டிய பில்லூர் அணை. 20,000 கன அடி நீரும் அப்படியே வெளியேற்றப்படுவதால் பவானி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தின் 442வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். சப்பரபவானி நடக்கும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தூத்துக்குடிக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. ஜே.பி. நட்டாவின் பணிச்சுமைகளை குறைக்கும் விதமாக செயல் தலைவரை தேர்வு செய்ய பாஜக திட்டம். ஆகஸ்ட் இறுதிக்குள் செயல் தலைவர் அறிவிக்கப்படுவார் எனவும் தகவல். செப்டம்பர் 21இல் இலங்கை அதிபர் தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு. ஆகஸ்ட் 15 வரை விருப்ப மனுக்களை தாக்கல் செய்யலாம்.
நடிகர் தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் படத்தை காண திரையரங்குகளில் குவிந்த ரசிகர்கள். ரோஹிணி திரையரங்கில் படம் பார்க்கும் தனுஷ், எஸ்.ஜே. சூர்யா உள்ளிட்ட படக்குழு. அரசு பள்ளிகளில் இருக்கும் சாதி பெயர்களை நீக்கிவிடுங்கள் என உயர்நீதிமன்ற உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதன், விவரங்களை பதிவு பண்ணலாம். கள்ளக்குறிச்சி விஷசாராயம் மரணம் சம்பவத்தை தொடர்ந்து அந்த கல்வராயன் மலைப்பகுதி மக்களுடைய மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் குமரப்பன் அமர்வு தாமாக முன்வந்து இதனை வழக்காக எடுத்து விசாரித்து வருகிறது. அப்போது இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரிக்க வந்தபோது ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டபடி தமிழக ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையை பார்க்கும்போது கடந்த 10 ஆண்டுகளில் அந்த என்னென்ன வேலைகள் செய்யப்பட்டது, அதாவது அங்கு 80 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு பள்ளி மற்றும் மருத்துவமனைகள் கட்டப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு வங்கி மூலமாக சுமார் 88 கோடி ரூபாய் கடன்கள் பெற்று அங்கு தெரு விளக்குகள், சோலார் விளக்குகள் அமைக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஆதிதிராவிடர் நலத்துறையுடைய இந்த அறிக்கை திருப்தி இல்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தார்கள். காரணத்தை பார்க்கும்போது கடந்த 10 ஆண்டுகளில் 80 கிலோமீட்டர் அளவிற்கு சாலைகள் போடப்பட்டிருந்தால் கர்ப்பிணி பெண்களை ஏன் மருத்துவமனைக்கு தூக்கி செல்லும் நிலை இன்றும் நிலவுகிறது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அங்கு அமைக்கப்படுவதாக கூறப்படும் இந்த தெரு விளக்குகள், சோலார் விளக்குகள் எல்லாம் தற்போது பயன்பாட்டில் உள்ளனவா இல்லையா தொடர்பான ஒரு அறிக்கையில் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் அளிக்கவில்லை என்று தெரிவித்தார்கள். மேலும் தற்போது சமூக நீதி பற்றி பேசி வரும் தமிழக அரசு பழங்குடியினர் பள்ளி என அழைப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார்கள். எனவே அரசு பள்ளி எனவே மட்டுமே அழைக்கலாம் என்றும் தற்போது ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டுள்ளது. 21ஆம் நூற்றாண்டில் அரசு பழங்குடியின நல பள்ளிகள் என அழைப்பது குறித்தும் நீதிபதிகள் தற்போது வேதனை தெரிவித்தார்கள். இந்த அரசு கல்வி நிறுவனங்களில் பழங்குடியின பள்ளி, கல்லூரி என வார்த்தையை பயன்படுத்த இனி தவிர்க்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக தலைமை செயலருக்கு அறிவுறுத்தலும் தற்போது நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த பழங்குடியின நலத்துறை இயக்குநர் தலைமையில் மீண்டும் அந்த பகுதியை ஆய்வு செய்ய வேண்டும். அரசு குழுவுடன் மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி உடன் செல்ல வேண்டும் என்றும் தற்போது உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஆகஸ்ட் மாதம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன். மற்றும் ஒரு முக்கிய செய்தி, பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு தொடர்பாக மாணவர்கள் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் மீதான நிதி முறைகேடு புகாரில் விசாரணைக்கு மாணவர்கள் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கான நிதியை பல்கலைக்கழக நிர்வாகம் முறைகேடு செய்துவிட்டதாக மாணவர்கள் புகார் அளித்திருந்தனர். இது தொடர்பாக இந்த விசாரணைக்கு மாணவர்கள் ஆஜராக தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.